ஒரு வழியாக நம்ம உடச்சி போட்ட தேங்காய் ஃபுல்லாக நல்லா காஞ்சிருச்சிங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இது மாதிரி ஃபுல்லாக பாதி இருக்குது பார்த்தீங்களா, முழு தேங்காய் இருக்கும், அதில் பாதி இருக்குது பார்த்தீங்களா. இது சின்ன சின்னதாக வெட்டி ஒவ்வொரு சைடில் எடுத்துகிட்டு போவீங்க. நாங்கள் வெட்ட மாட்டோம், அப்படியே எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா அதனால் என்ன பண்ணோன்னா எண்ணெய் சுண்டாத எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. அப்படி கிடைக்குமோ இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் இப்படி தான் ஆட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் எப்படி ஆட்டிங்கன்னு மறக்காத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நாங்கள் வந்த இடம் தான் மார்னலி பக்கமாக. எங்கள் வில்லேஜ்லேருந்து பக்கம் இருக்கிற டவுன் வந்து மார்னலி, அந்த ஊருக்கு தான் வந்தோம். வந்து அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மாமூலாக ஆட்டுற கடை வந்து அவங்ககிட்ட கொடுத்தா மாமூலாக டக்குன்னு ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து மேக்ஸிமம் என்ன பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் தான் ஆட்டுவாங்க. ஒரு கிலோவுக்கு வந்து 9 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் கொண்டு வந்தது ஒரு 200 கிலோ சம்திங் இருந்தது. எங்களுக்கு வந்து ஒரு 1800 செலவாச்சு. அதனால் எங்களுக்கு எவ்வளோ கிடச்சுன்னா ஒரு 100 லிட்டர் எண்ணெய் பக்கம் கிடச்சிருக்கும். அப்போனா 100 லிட்டர் எண்ணெய் வச்சு என்ன பண்ண போகிறீங்க கேட்பீங்க. எங்கள் வீட்டில் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலிங்க. எங்கள் வீட்டில் இருக்கீங்க மொத்தம் 11 பேர். அதனால் என்ன பண்ணால் ஒரு 6 மாதம் ஒரு வாட்டி எண்ணெய் ஆட்டிக்கும். தலைக்கும் சரி, வீட்டு சமையலுக்கும் சரி, தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் கலந்து யூஸ் பண்ணிக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.